ஹாய் எவ்ரி ஒன். இப்பொழுது நாம் அனைவருமே இந்த மே மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களுக்கு மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது நிகழ்ந்து விட்டது. எந்த ஒரு அஸ்ட்ரோ சாஃப்ட்வேர்ல போய் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நம்ம அதுக்கு ஜாதகம் கணிக்கணும்னு டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா சனி என்ற ஒரு கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு தான் அந்த ஜாதகத்தினுடைய அவுட்புட் என்பது இருக்கும். மேலும் இந்த மே மாதத்தில் 2 முக்கியமான பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த மாதத்தின் நடுவில் ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சி, அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இனி கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் இது நாள் வரை ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இனி மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதையும் தவிர இதே மே மாதத்தில் சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசியில் உச்ச சுக்கிரன் மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதையும் தவிர புதன் என்ற கிரகம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மீன ராசியில் இருந்து பிறகு மேஷ ராசிக்கு வந்து இந்த மாதத்தின் கடைசியில் அவரும் ரிஷப ராசிக்கு வருகிறார். இந்த பக்கம் கும்பராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய, எதிர்முனையில் இது நாள் வரை கன்னி ராசியில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த மே மாதத்துக்குண்டான நிறைய பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நமக்கு என்ன மாற்றம், நாம் ஒரு ஏற்றம் வருமா, இல்லை எங்கேயாவது மிரண்டு போவோமா அப்படின்னு நிறைய பேர் தனித்தனியா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த பதிவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தயாரித்துள்ளோம். எங்கே நமக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது, எங்கே நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை இப்பொழுது துல்லியமாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் காண்போம். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த மே மாதத்தில் இவர்களுக்கு ராசியாதிபதி, தனஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி மற்றும் பாக்யாதிபதி புதன் சுக்கிரன், இந்த 2 கிரகங்களின் கூட்டணி, இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை, இந்த 2 கிரகங்களும் 7ஆம் இடத்தில் வந்து அமர்வது, அதில் சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது மாளவிகா யோகமாக வருவது, இவை அனைத்தும் இவர்களுக்கு சுபபலம். அதுவும் இல்லாமல் 7, 9 பரிவர்த்தனை மாதத்தின் தொடக்கத்தில். பிறகு இவர்களுக்கு குரு என்பவர் 10ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். இதெல்லாம் இவர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ராசிக்கு சுக்கிரனின் பார்வை, உச்ச சுக்கிரனின் பார்வை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ். இது நமக்கு வருடத்துல ஒரு தடவை தான் கிடைக்கும். கன்னிராசிக்கு ராசியில் சுக்கிரன் அமரும் பொழுது அங்க ஒரு நீசம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வர்றதுனால உச்ச சுக்கிரனின் பார்வை இவர்களுக்கு ஒரு பிரமாதமான தேஜஸ் கொடுக்கும், ஒரு ஒளிவட்டம். நான் ஏற்கனவே சொல்றது போல் ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும். இந்த இம்ப்ரெஷன்ங்கிறது நம்ம பொதுவா இந்த லவ் லைஃப் இல்ல எதிர்பாலினரை ஈர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம ஒரு வேலைக்கே போறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போறோம், ஒரு வெளிநாட்டுக்கு போறோம், இல்ல ஒரு பிரசன்டேஷன் பண்றோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த டேலண்ட்டை நம்ம வெளியில கொண்டு வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா. அது போன்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு ஏற்படும். இது ஒரு வசந்த காலம் மாதிரி, இது ஒரு ஜாக்பாட். வருடத்துக்கு ஒரு முறை ஒரு மாதம் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஒரு பீரியடை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு 7ஆம் இடத்துக்கு சனி வருவதை ஒரு பெரிய மைனஸா எடுக்க முடியாது. ஏன்னா இவங்க ராசியாதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகமா வந்துருச்சு. அதனால அது கண்டச்சனியா இருந்தாலும் அது ஒரு -20% ஆகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். பிளஸ் இவர்களுக்கு ஒரு 80% 7ல இருக்கிற ராகு வெளியில போறதும், ராசியில இருக்கிற கேது இந்த பக்கம் சிம்மத்துக்கு போறதும் ஒரு பெரிய பிளஸ். இதனால் இவர்களுக்கு +80% எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சனி பகவான் 7க்கு வர்றது -20, குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றது -20னாலும் -40 ஆயிடுச்சு. இங்க +80னா ஓவரால் நெட் ரிசல்ட் +40 இருக்கும். ராசியில கேது அமர்ந்து டோட்டலா இவங்களை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருச்சு.
எதுவுமே இவங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் வரல. நிறைய பேருக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் இது நாள் வரை என்ன நோயில இருந்தாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. அலோபதிக்கு போனது, சித்தாக்கு போனது, அப்புறம் ஆயுர்வேதிக்கு போனது, அப்புறம் ஹோமியோபதிக்கு போய் பார்த்தது, கடைசியில இயற்கை வைத்தியம் போனது, கடைசியில ஜோதிடரை போய் பார்த்தா அதெல்லாம் அந்த நேரம் வந்தா சரியாயிடும்பா போப்பா அப்படின்னு சொல்வது, அந்த நேரம் இனி இப்பொழுது இவர்களுக்கு வரப்போகிறது. இதனால நிறைய மன உளைச்சல், நிறைய லாஸ் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்பட்டது. ஏதோ ஒன்றை பறி கொடுத்தது போல், ஏதோ ஒன்றை இழந்தது போல், இந்த ஒரு மாதிரி இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய பேர். இதை தவிர சைக்காலஜி டாக்டர்ஸ் எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட், ஒரு சில பேர் எனக்கு ஏதோ பிளாக் மேஜிக் செஞ்சுட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் இனி உங்களுக்கு தெளிவாகும். வருமானம் என்பது ஏற்படும். 6ஆம் இடத்தில் ராகு அமர்வது என்பது இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட். குறிப்பாக மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், ஊடகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், காம்படிஷன், வம்பு, வழக்கு போன்ற விஷயங்களில் வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த 6ஆம் இடத்தில் ராகு, அதற்கு குரு பார்வை என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை என்பது கொடுத்த வாக்கை இனி இவர்கள் காப்பாற்ற முடியும் கண்டிப்பாக. அப்போ இது நாள் வரை இவர்களால் காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். வீட்டுல சுபகாரியம் ஏற்படும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனப்பிராப்தம், அதாவது அந்த வருமானம் அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதையும் தவிர 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது இவர்களுக்கு கம்ஃபர்ட், லக்ஸுரி, ஒரு நல்ல வீடு வாங்குவது, ஒரு வாகனம் வாங்குவது, மாத்துர்ஸ்தானம், அம்மாவிற்கு மேன்மை, அம்மாவிற்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு தெளிவு, அம்மாவுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அனைத்தும் ஏற்படும். 6ஆம் இடத்துக்கும் குரு பார்வை என்பது இவர்களுக்கு வம்பு, வழக்கு, அவமானம், தோல்வி போன்ற விஷயங்களுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்த உடனே வேலை போகுமா அப்படின்னா ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வேலை போகும். ஆனால் அந்த வேலை போனால்தான் அடுத்து ஒரு நல்ல வேலையோ, ஒரு நல்ல சம்பளமோ, இல்ல வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆபீஸ்ல வேலையோ இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இவர்களுக்கு விரையாதிபதி உச்சம், அது அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதுனால இந்த கார்பரேஷன் பில்லு கட்டுறது, டாக்ஸ் கட்டுறது, அவங்கவுங்க தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி கட்டுறது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. இதை மட்டும் அவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதையும் தவிர இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபத்தில், இதையும் தவிர இவர்களுக்கு அஷ்டமாதிபதி மற்றும் வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் நீசம் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு அஷ்டமாதிபதி நீசம்ங்கிறது கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற அமைப்புல ஒரு நல்லதா அமைஞ்சிடும். சில இடங்கள்ல கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணணும். இவங்க எங்க எச்சரிக்கையா இருக்கணும்னா, 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும் பொழுது ப்ரொக்ராஸ்டினேஷன், என்ன சார் ராசி பலன் சொல்றேன்னு என்னென்னமோ நீங்க வாட்டு சொல்றீங்க, கூகுள்ல போய் போட்டு பாருங்க. ப்ரொக்ராஸ்டினேஷன் மீன்ஸ் ஆர்ட் ஆஃப் டிலேயிங் திங்ஸ். அதாவது நாமே சில விஷயங்களை தள்ளி போட்டு விடுவோம். ஏன்னா ராசிக்கு சனி பார்வை அப்படிங்கிறதுனால, மேலும் முயற்சி ஸ்தானாதிபதி நீசம்ங்கிறதுனால சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி அப்புறம் பண்ணிக்கலாம், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அனைத்து விஷயத்தையும் வேகமாக எழுந்திருச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் பண்றது, ஒரு பிரிஸ்காக இருக்கிறது, ஆக்டிவா செயல்படுவது, யாராவது ஒருத்தங்களை ரிசீவ் பண்ணும்போது எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். அப்படியே நம்ம ஏதோ ஒரு மாதிரி இருந்தோம்னா அப்புறம் ஏன்பா இவர்கிட்ட வந்தோம், ஏன்னா இத்தனை நாள் இவங்க அப்படித்தான் இருந்தாங்க, இவங்களுக்கு அப்படி இருக்கணும்னு நோக்கம் கிடையாது. ராசியில இருந்த கேது இவர்களை இது நாள் வரை அவ்வாறு இருக்க வைத்தது. இனி இவர்கள் தெம்பாகவும் தெளிவாகவும் உற்சாகமாக, ராசிக்கு சுக்கிரன் பார்வை இருக்கு, கையில பிடிக்க முடியுமா, டைனமிக்காகவும் அல்டிமேட்டாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு. வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது திங்கட்கிழமைகளில் சிவன் வழிபாடு, சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வது, வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.